சண்டே மார்னிங் 2 ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஒன்று எங்கள் அண்ணா வீட்டில் பால் காய்ச்சுறாங்க, இன்னொன்று தாம்பரத்தில் எங்கள் நாத்தனார் வீட்டில் கிரகப்பிரவேசம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடையார் பிரிட்ஜில் காரை நிறுத்திட்டு பிள்ளையாரை நம்ம ரிவரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்து பிள்ளையார். அதே மாதிரி போன வருஷத்து பிள்ளையாரையும் போடாமலே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி 2 பிள்ளையாரும் அடையார் ரிவரில் சேர்த்தாச்சு. இப்போது அண்ணா வீட்டில் பால் காய்ச்சறது பார்த்திங்கன்னா மில்க் குக்கரில். நம்ம நார்மலாக பால் காய்ச்சதுன்னா பால் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நானே என்ன பண்ணேன், மில்க் குக்கர் மூடியை திறந்து அப்படியே பாலை பொங்க வச்சாச்சு. இங்கே பால் காய்ச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பாலெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா தாம்பரம் கிளம்பி போயிட்டேன். தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா க்யூட்டாக அந்த பில்டரே வந்து இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதை நான் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு அழகாக ஹோம் டூர் போடுறேன். ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். உங்கள் சண்டே எப்படி போச்சு? நீங்கள் பிள்ளையார பீச்சில் கரைப்பீங்களா இல்லை ஆற்றுல போட்டிங்களாங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க.